அந்த டாக்டர் ஷாலினி என்ன மாதிரியான பதிவு போட்டாங்கங்கிறத ஃபஸ்ட்டு நான் படிச்சுடுறேன் பாருங்கள். விஜய் இந்த வஞ்சகத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டார். சபாஷ், சரியான கேள்வி போட்டியா இருக்க போகுது. டாக்டர் ஷாலினி விஜய்க்கு சொன்னதை மக்கள் சக்தி சேனல்ல டாக்டர் ஷாலினி கிழி கிழி. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்க நல்லா எதிர்கொள்கிற நேச்சர் இருக்கிற நோயாளி, எதிர்கொள்ளும் தன்மை உள்ளவனாக இருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு நீங்கள் மருந்து தர மாட்டீங்க. இப்போ இவரை என்னன்னு நீங்கள் சொல்லுவீங்க? எதிர்பார்க்காம, இதெல்லாம் எதிர்பார்க்காம அவர் வந்திருக்கார். பேபி, ஏன் விஜய் அண்ணா பேரை ஃப்ரிட்ஜுக்குள்ளே எழுதி வைக்கிறீங்க? ஏன்னா விஜய் அண்ணா பேர் கெட்டு போகக்கூடாதுல்ல. வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே. டாக்டர் ஷாலினி அவங்க ஒரு மனநோயாளி மருத்துவர். மருத்துவ மனநோயாளியாக சில சமயம் இருப்பார், ஆனால் மனநோயாளி மருத்துவர் அவர். அவர் விஜய் அவர்களுக்காக ஒரு பதிவிட்டுள்ளார். அதுதான் இப்போ வைரலாக போகுது. இன்டர்வியூலாம் அதை வச்சு இதை விஜய் சாருக்கு அனுப்பணும், அனுப்பிச்சாதான் அப்படி இப்படின்லாம் பயங்கரமாக இன்டர்வியூலையும் அதை பற்றி சொல்கிறாங்க. நம்மளும் கொஞ்சம் அலர்ட்டாக இருப்போமே. அலர்ட்டு, வடிவேல் சொல்கிற மாதிரி ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். எது உண்மை எது பொய் இப்படிங்கிறத ஆராய்வது தான் அலர்ட்னஸ். ஸோ அந்த அலர்ட்டு நம்ம மக்கள் சக்தி சேனலுக்கு உண்டு. அந்த மக்கள் சக்தி சேனல் இப்போ அவர் எழுதிய கடிதத்துக்கும் அதுக்கு மக்களுடைய பதிலும் என்னவா இருக்குங்கிறத தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். அதாவது ஒரு வீடியோ விஜய் கேட்ட கேள்வி, மேடையில் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஒரு பதில். அவர் சிஎம் ஸ்டாலினை பார்த்து கேட்ட கேள்வி, அதே கேள்விக்கு அதே தொனியில் ஒரு பதில் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி தான் இப்போ டாக்டர் ஷாலினி பதிவுக்கும் இப்போ பதில் சொல்ல போகிறோம். ஓகேயா? அதாவது மறுபடியும் சொல்கிறேன், நான் எந்த கட்சியும் கிடையாது. நான் ஆராய்ந்து எங்கள் ஏரியாவில் யார் நல்ல வேலை செய்கிறாங்களோ அதை ஆராய்ந்து தான் போட போகிறேன். ஓகேயா? அதனால் நான் இந்த பிராண்டட் உள்ள கட்சி இல்லாமல் நடிகருக்காக மயங்கி அவர்கள் கட்சிக்காக பேசுகிறதோ கிடையாது. இது ஒரு அலர்ட்னஸ், ரொம்ப அலர்ட்டாக இருக்கிற மக்கள் சக்தியோட பதிவு. பாருங்கள், வாங்க. மற்றவர் கருத்துக்களுக்காக என் கருத்தை மாற்றிக்கிற ஆள் நான் கிடையாது. எனக்கு சுயமாக நல்ல சிந்தனை எது ஏற்பட்டாலும் அது சுயமாக ஏற்பட்டதுன்னா அதை ஆராய்ந்து அது நல்லது கெட்டதாக இருந்தால் ஐயோ கடவுளை இது மாதிரி கெட்டதாக ஏற்படுத்தாதன்னு மனசில் வேண்டிக்கிற ஆளுனா. அதனால் யாருக்காகவும் ஆமாம் போடுறதுக்கு இங்கே மக்கள் சக்தி சேனல் கிடையாது. யாராக இருந்தாலும் பெரிய நடிகன், பெரிய தலைவனாக வரப்போகிறவன், அவன் பண்ணின தப்பையும் நம்ம கேள்வி கேட்டோம். விடியல் தராமல் இருந்தாலும் அவங்க பண்ணுற இதுக்கும் நம்ம கேள்வி கேட்கலாம். ஏன்னா நம்ம மக்கள், நம்ம தான் அந்த இதெல்லாம் அனுபவிக்க போகிறவங்க. அதனால் நம்ம கேள்வி கேட்கறதுனால தப்பு இல்லை. நம்ம தான் இன்னும் களத்திலே போயெல்லாம் இறங்கிலாம் நம்மளாம் வேலை செய்யாத ஆள். அட்லீஸ்ட் கேள்வி கேட்டாலாவது சிலர் மனசு மாறுமான்னு பார்க்கணும். சில பேர் ஒரு சைடே ஜால்ரா அடிச்சுட்டு இருப்பாங்க. அது மாதிரி இல்லாமல் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிகிற அந்த மைண்ட் அலர்ட்னஸ் வரணுங்கிறதுக்காக தான் இங்கே மக்கள் சக்தி சேனல். வாங்க, இந்த சேனலுக்கு நீங்கள் உங்கள் கருத்து என்ன கருத்தாக இருந்தாலும் கீழே போடுங்க. நான் தப்புனாலும் கீழே போடுங்க. அதுக்காக கண்டபடியெல்லாம் போடாமல் கண்ணியமாக உங்கள் கருத்தை வெளிப்படுத்துங்க. நானும் என் கருத்தை வெளிப்படுத்துகிறேன். அது மாதிரி தான் கமெண்ட் செக்ஷனில் நடந்துட்டுருக்கு இது வரைக்கும். கண்ணியம் இல்லாமல் கண்டபடி கெட்ட வார்த்தைகளில் பேசினேன்னா நடந்தது என்ன நடக்கிறது என்னங்கிறது அப்படி போட்டவங்களுக்கு தெரிய வரும். மனநோயாளி மருத்துவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விஜய்க்காக இட்ட பதிவு வைரல் ஆகிட்டு வருது. அதை படிக்கிற பல மக்கள் இவர் மேலேயும் தவறு இல்லை, சில இதில் தவறே இல்லைங்கிற மாதிரி நினைக்காமல் இருப்பதற்கு அதற்குரிய பதிலை ஆராய்ந்து கூறுவது தான். இப்போ அந்த டாக்டர் ஷாலினி என்ன மாதிரியான பதிவு போட்டாங்கங்கிறத ஃபஸ்ட்டு நான் படிச்சுடுறேன் பாருங்கள். விஜய்
இந்த வஞ்சகத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டார். விஜய் இந்த வஞ்சகத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டார். மனிதர்கள் எவ்வளவு சுயநலவாதிகள்! மனுஷன் தானே. ஆமாம், மனிதர்கள் எவ்வளவு சுயநலவாதிகள்! தங்களின் சிறு ஆதாயத்திற்காக எவ்வளவு பெரிய அநீதிகளையும் கொஞ்சமும் தயங்காமல் செய்யும் கொடூர எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பது விஜய்க்கு காலம் காட்டியிருக்கிறது. இந்த ஆட்டமே உங்களை முடக்கத்தான் விஜய். இது யார் ஆடிய ஆட்டம் என்பது அவர்களுக்கு தெரியும். உங்களுக்கு வலிக்க வலிக்க எங்களுக்கு தலையை காட்டி விடுங்கள் என்று கேட்பது மக்களின் சுயநலம்தான். உங்களுக்கு வலிக்க வலிக்க எங்களுக்கு தலையை காட்டி விடுங்கள் என்று கேட்பது மக்களின் சுயநலம்தான். சாரி, விஜயை பார்த்து அவர் சொல்றாங்க, நீர் மக்களின் சேவியர். மக்களின் சேவியர் விஜயை பார்த்து அவர் மனநோயாளி மருத்துவர் எழுதுகிறார், நீர் மக்களின் சேவியர். நாளை என்ன நடக்கும் என்று மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மந்தைக்குள் நல்ல மேய்ப்பாளராக அமையட்டும். யார்? விஜயை பார்த்து இவர் எழுதியிருக்கார். யார்? டாக்டர் ஷாலினி. இவங்க யாருக்கு டாக்டர்? மனநோயாளிகளுக்கு டாக்டர். சாதாரணமாக நல்ல உபதேசம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த உபதேசம் அவங்களும் நான் அதை எடுத்துகிட்டு அது மாதிரியே இருப்பாங்க. இவங்க மனநோயாளிகளுக்கு மருத்துவம் பார்த்து பார்த்து இவங்களும் ஒரு மாதிரி மனநோயாளியாக இருக்காங்க. அந்த மருத்துவம் இவங்களும் எடுத்துக்கணுங்கிறது என்னோட இது. அது ஏங்கிறத இதை அவங்க சொன்ன ஒவ்வொன்றுக்கும் நான் பதில் கொடுக்குறேன் பாருங்கள், உங்களுக்கும் புரியும். இந்த மனநோயாளி மருத்துவருக்கு, அதாவது மனநோயாளிக்கு வைத்தியம் பார்க்கும் இந்த மருத்துவர் டாக்டர் ஷாலினி அவர்களுக்கு அவர் எழுதின லெட்டருக்கு நம்ம பதில் சொல்லலாம். ஓகேயா? கேள்வி பதிலாக சொல்லலாம். விஜய் இந்த வஞ்சகத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேடம், தலைவன் என்று கூறிக்கொள்பவன் அனைத்தையும் எதிர்பார்த்திருக்க வேண்டும். இல்லைன்னா அதுவும் அரசியலுக்கு வரும் தலைவன், அரசியலுக்குள் வருபவன் அனைத்தையும் எதிர்பார்க்க வேண்டும், இன்னும் எதிர்கொள்ள வேண்டும். இது ரெண்டுமே விஜய் பார்க்கல. இப்போ ஒரு நோயாளிக்கு வைத்தியம் கொடுக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்க நல்லா எதிர்கொள்கிற நேச்சர் இருக்கிற நோயாளி, எதிர்கொள்ளும் தன்மை உள்ளவனாக இருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு நீங்கள் மருந்து தர மாட்டீங்க. இப்போ இவரை என்னன்னு நீங்கள் சொல்லுவீங்க? இதெல்லாம் எதிர்பார்க்காம அவர் வந்திருக்கார் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதில் என்ன சொல்கிறீங்க? வஞ்சகத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டார் அப்படிங்கிறீங்க. அப்போ இவருக்கு என்ன பேர் சொல்லலாம்? நீங்கள் என்ன காலையும் மாலையும் சாப்பிடுங்கன்னு கொடுக்கலாம். அப்படி யோசிங்க. விஜய் இந்த வஞ்சகத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஒரு தலைவன்னாக்க எல்லாத்தையும் எதிர்பார்த்துன்னு தான் வரணும், எதிர்கொள்ளவும் தெரிஞ்சிருக்கணுங்கிறது தான் என்னோட பதில். சரியா? ஸ்லிப்பர் ஷாட், வெரி குட். ஆமாம், உங்கள் பாணியில், உங்கள் மருத்துவ பாணியில் சொன்னால் பழியை அடுத்தவன் மேலே போட்டுவிட்டு தான் நல்லபடியாக தப்பிச்சுக்க ட்ரை பண்ணுறவனுக்கெல்லாம் நீங்கள் மருந்தே தரமாட்டிங்களே, அவனை தானே புத்திசாலியும்பீங்க. அப்போ இந்த வஞ்சகத்தை அடுத்தவர் மேலே பழி சுமத்திய அவரை புத்திசாலிங்கிறீங்க. உங்கள் மருத்துவம் அப்படி. மனநோயாளின்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்கங்கிறது இப்போ தெரியறது. நல்லவர்களை தான் சொல்லுவீர்கள்னு கரெக்டாக சொல்லிட்டீங்க. அதிலே சொல்கிறீங்க மனிதர்கள் எவ்வளவு சுயநலவாதிகள் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் விஜய்க்கு எழுதும் கடிதத்திலேயே என்ன தெரிகிறது? அவரை சரியாக சுயநலவாதி என்று கூறிவிட்டீர். அதாவது மனிதர்கள் எவ்வளவு சுயநலவாதிகள் அப்படின்னு விஜய்க்கு நீங்கள் இன்ஃபர்மேஷன் சொல்கிறதே அவரை நீங்கள் சுயநலவாதின்னு நீங்கள் கூறினா மாதிரி தான் இருக்குது. அவர் சுயநலத்தினால தானே மேடம் அவரே ஓடி போனார். பொதுநலமாக இருந்தால் அவர் ஓடி போயிருப்பாரா?
பத்திரிகைக்காரருக்கு பதில் கூட சொல்ல முடியாமல் ஓடி போன காரணம் சுயநலத்தினால தானே. மனிதர்களே சுயநலம்தான் அப்படின்னு அவருக்கு தேத்துற மாதிரி சொல்லியிருக்கீங்க. கரெக்டு, அவரும் மனுஷன் தானே. அவர் சொன்னார்ல, நானும் மனுஷன் தானே அப்படின்னார் தானே. அது மாதிரி அவர் சுயநலவாதின்னு இங்கே நீங்கள் சொல்கிறதா நான் எடுத்துக்கிறேன். மனுஷன் தானே அந்த நேரத்தில். டாக்டர் மேடம், மனநோயாளியின் மருத்துவ மேடம் சொல்கிறாங்க, தங்களின் சிறு ஆதாயத்திற்காக எவ்வளவு பெரிய அநீதிகளையும் கொஞ்சமும் தயங்காமல் செய்யும் கொடூரம் கொண்டவர்கள் என்பதை காலம் விஜய்க்கு காட்டியிருக்கிறதாம். அப்போ பாருங்க, இவங்களும் அது ஒரு விபத்தாக இருக்கும், அங்கே உள்ள தற்கூரிகள் முதிச்சு விபத்தாக இருக்குங்கிறதையும் இவங்களும், அதாவது மனநோயாளி மருத்துவர், மனநோயாளிக்கு மருத்துவர் சொல்லலை பாருங்க. அங்கே வந்து ஏதோ சதி நடந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சதினாக்கா அவருக்கு எதிர்த்த பண்ணுறவங்க சதி பண்ணியிருக்கிற மாதிரி தான் இவங்களும் இந்த வார்த்தையிலேருந்து நமக்கு தெரியுது. இப்போ நான் சொல்கிறேன், தங்களின் சிறிய ஆதாயத்திற்காக எவ்வளவு பெரிய அநீதிகளையும் கொஞ்சமும் தயங்காமல் செய்யும் கொடூரம் கொண்டவர்கள் என்பதை காலம் அவருக்கு உணர்த்தி விட்டதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அதே காலம் வந்து இந்த அநீதி நடக்கும்போதெல்லாம் ஒரு கேள்வி கேட்காம ஓடி போனார் விஜய்ங்கிறதும் மக்களுக்கும் காலம் காட்டி கொடுக்கிறது, காலம் எடுத்து சொல்கிறது என்று சொல்லலாம் இல்லையா மேடம்? அதாவது தான் தப்பிப்பதற்காக கொஞ்சமும் தயங்காமல், விபத்துக்கு முதலில் மன்னிப்பு கூட கேட்காமல், சிஎம் சார் என்ன தொடுங்கள் என்று வசனம் பேசி, அரசின் சதிதான் முழு இறப்புக்கு காரணம், தன்மேல் தன் கட்சி மேல் ஏன் மக்களின் தவறு என்று கூட சொல்லாமல் இருந்தது. விஜய் சொல்லாமல் இருந்தது, நீங்களும் சொல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் வந்து எங்களைப் போல ஆட்களுக்கும் மக்களுக்கும் விஜய் யாரு, நீங்கள் யாரு என்று அந்த காலம் காட்டிவிட்டது என்று எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா? மனநோயாளிக்கான மருத்துவர் என்ன அடுத்தது சொல்றார் பாருங்க. இன் ஆல் ப்ராபபிலிட்டி he might be reeling in severe trauma அப்படின்னு இருக்காரு. அதாவது இன் ஆல் ப்ராபபிலிட்டி he might be reeling in severe trauma, அதுவும் அவர் மீது நடத்தப்படும் பிளேம் கேம் எப்பேற்பட்ட வீரனையும் ஃப்ரீஸுக்குள் தள்ளி விடுமா, இப்படி அவங்க அந்த ட்வீட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க, இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட், இந்த ஆக்சிடெண்ட் யாரோ ஏற்படுத்தியிருக்காங்கன்னு இவங்களும் தான் சொல்ல வராங்க. இது வந்து எப்பேற்பட்ட வீரனை கூட அது வந்து ஃப்ரீஸுக்குள் தள்ளி விடுமா, அப்புறம் இந்த கோழை விஜயை ஏன் தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்ல வரீங்களா மேடம்? இல்லை விஜய்க்கு சப்போர்ட்டாக தான் நீங்கள் இதை சொல்லியிருக்கீங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. விஜய் என்ன அவ்வளோ பெரிய வீரனா ஃப்ரீஸுக்குள்ள? அவன் வீரமாக இருந்து ஃப்ரீஸுக்குள் போல மேடம், அவங்க கோழையாக இருந்து ஃப்ரீஸுக்குள் போயிட்டார். அதுக்கு ஒரு பல காரணங்கள் சொல்கிறார். நான் மறுபடியும் வந்தால் கும்பல் வந்துடும், அசம்பாவிதம் மேலும் நடந்துடும், இப்படிலாம் இந்த பாதுகாப்பு உணர்வோடு இப்போ இருக்கிறவர் ஏன் கூட்டத்துக்கு முன்னாடியே இவர் சொல்கிற அரசு மேலே சொல்கிற பழிக்கு உள்ள செயல்கள்லாம் இவர் செய்யலை, வீரன் செய்யலை? நீங்கள் சொன்ன அந்த வீரன் இங்கே யாரை நீங்கள் வீரன்னு சொல்ல வரீங்க? விஜயவா? வீரன் நான் அடுத்தவன் மேலே ப்ளேம் பண்ணுவான்? வீரன் நான் ஒரு ஆதாரம் இல்லாமல் அடுத்தவர் மேலே அப்படியே பழிய உடனே இறந்த குடும்பத்தாருக்கு மன்னிப்பு கேட்காமல் உடன் செய்த செயல் அடுத்தவர் மேலே ப்ளேம் பண்ணுறவர் பெயர் தான் வீரமா உங்கள் டிக்ஷனரியில்? நீங்கள் இந்த ட்விட்டில் விஜய்ன்னு ஒரு வீரனுக்கு ஏற்ற கம்பேரிசன் கொடுத்துருக்கீங்க. ஒரு 20 லட்சம் வந்து குடும்பத்துக்கு கொடுத்தா போகிறோம், அவர்களை வந்து என்னுடைய இடத்திற்கு வந்து பாருங்கள், இப்படி இல்லை. அதாவது ஒருத்தர் வந்து துக்கமாக இருக்கிறவனை வந்து கூப்பிட்டு தன்னுடைய இடத்துக்கு கூப்பிட்டு ஆதரவு சொல்கிறவரெல்லாம் வீரன்னு சொன்னீங்கன்னா, இவருக்கு கடுகளவு அரசியலில் இன்னும் இப்போ தான் இன்குபேட்டரில் உள்ள குழந்தைங்கிறீங்க அவங்க.
அவரையே நீங்கள் வீரன்கிற அளவுக்கு சொல்ல வந்துட்டீங்க. அப்படின்னா கடலளவு அரசியலை பற்றி தெரிந்த இந்த அரசு, இப்போ ஆண்டுன்னு இருக்கிற அரசு, அந்த முதலமைச்சர் கலங்கிட்டார். என்ன, தன் மேலே பழி போட்டதுக்கு கலங்கி அவர் ஒரு வார்த்தை சொன்னார் கேட்டிங்களா? என்னுடைய அரசு நடக்கும்பொழுது என் மக்களையே நான் கொள்வதற்கு சதி செய்வேனா அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா? அந்த கேள்வியில் அந்த வீரம் தெரியலையா உங்களுக்கு? அந்த கண்ணியம் தெரியலையா? அந்த இரக்கம் தெரியலையா? இங்கு யார் வீரன்? யார் யாரை கலக்கியது? யார் யாருக்கு பெரிய ட்ராமா கொடுத்தது? யார் யாருக்கு பெரிய ப்ளேம் பண்ணுது? ஒரு விபத்து தன்னுடைய கூட்டத்தில் நடந்ததற்கு காரணம் மொத்தம் அரசு தான். தன் மேல் எந்த தவறும் இல்லை என்று அடுத்தவர் மேல் பழி போடுபவன் ஒரு வீரனா, மனிதனா? குறைந்தபட்சம் வீரங்கிற தொனியில் தயவு செய்து மனநோயாளிக்கு மருத்துவம் பார்க்கும் மருத்துவரே, தயவு செய்து வீரம்னு மட்டும் அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுக்காதீங்க. அவர் சூப்பர் ஸ்டார் பட்டத்தையே எதிர்பார்த்து வந்தவருக்கு எவ்வளோ பெரிய பட்டம்லாம் கிடச்சிது. எவன் விஜய், எவன்டா விஜய், நரபலி விஜய், இப்படிலாம் கிடச்சிது பாவம். இப்போ நீங்கள் வீரன்னு அவரை உசுப்பேற்றி விட்டு ரணகலமாக்கி அவருக்கு வேறு பேரை வாங்கி கொடுத்துடாதீங்க. மனநோயாளி மருத்துவரே, மனநோயாளிக்கு மருத்துவரே. சபாஷ். அடுத்த கேள்வி கேட்குறீங்க பாருங்கள். இந்த ஆட்டமே உங்களை முடக்கத்தான் விஜய். இது யார் ஆடிய ஆட்டம் என்பது அவர்களுக்கு தெரியும். இது நான் சொல்கிறேன். இந்த ஆட்டமே உங்களை முடக்கத்தான் விஜய்ன்னு நீங்கள் சொல்கிறீங்க. முடக்கத்தான் கீரைங்கிற மாதிரி இந்த ஆட்டமே உங்களை முடக்கத்தான் விஜய்ன்னு டாக்டர் ஷாலினி சொல்கிறீங்களே, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். இது விஜயா இல்லை அரசான்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் இந்த ஆட்டம் ஆடியது யார் என்று அவர்களுக்கு தெரியும்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ஆட்டம் ஆடியது நான் கடவுளுங்கிறேன். ஏன்னாக்க விஜய் யார், உள்ளே வரும்போதே எப்படி வராருங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக கடவுள் ஆடிய ஆட்டம் விஜயின் மூலமாக மக்களின் அறியாமையின் செயலாக உடனே பழி பிறகு அது தோல்வி கண்டதனால் பழியாக அரசு மேல் போட்டு விட்டார்கள். இதுதான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எனக்கெல்லாம் அரசியல்லாம் தெரியாது. ஏதோ பார்வை, உண்மை எது செயற்கை எது என்று பிரித்து பார்ப்பதில் ரொம்பவே வீக்கு. மனுஷர்கள் அத்தனை பேரும் வீக்கு, நானும் வீக்கு தான். அதில் இப்போ நான் பார்க்குறேன் எது உண்மை எது இயற்கைன்னு, செயற்கையாக எது செயல்படுறது எது உண்மையாக இருக்கிறதுங்கிறத இப்போ நான் அனலைஸ் பண்ண கற்றுக்கிட்டு அந்த அனலைசேஷனை நான் சொல்கிறேன். இது ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் மக்களின் பொறுப்பு. அவர்களுக்கு வர வேண்டிய விழிப்புணர்வு வரணும், மென்டல் அலர்ட்னஸ் வரணுங்கிறதுக்காக தான். இப்போ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இப்போ மறுபடியும் அவங்க அடுத்த கொஸ்டின் அதுலேயே அடுத்த வரி சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கலாம் பாருங்க. உங்களுக்கு வலிக்க எங்களுக்கு தலையை காட்டி விடுங்கள் என்று கேட்பது மக்களின் சுயநலமா? ஏன் அவர் வெளியில் வரல? ஏன் அவர் உடனே கும்பலில் திரும்பி பார்த்து பதில் சொல்லலை? ஏன் கும்பலில் போய் மக்களை பார்க்க போகல? ஏன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலன்னு மக்கள் கேட்டது சுயநலத்துக்காகவும். பரீட்சை எழுத தூங்குற மக்கள் சக்தி மேடம் இருக்காங்க, நல்ல பதில். இவர் உடனே ஓடி போனது சுயநலம் இல்லை. இவர் பத்திரிகையாளருக்கு ஒரு வார்த்தை சொன்னது சுயநலம் இல்லை. இவர் கேமராவுக்கு முன்னாடி வருத்தம் தெரிவிக்காமல் சிஎம் சார் தொட்டு பாருங்கன்னு சொன்னது சுயநலம் இல்லை. இவர் உடனே துக்க வீட்டுக்கு நம்ம போவோமா, துக்கம் கண்டவர்களை நம் வீட்டுக்கு கூப்பிடுவோமா? அப்படி பண்ணினவர்கள்லாம் சுயநலம் இல்லை. அவர் வரணும்னு எதிர்பார்த்த மற்ற மக்கள்லாம் சுயநலம்னு சொல்கிறாங்க. ஐயோ, இது என்னால் தாங்க முடியலப்பா. அவர் இந்த வார்த்தையை வேறு சொல்லியிருக்காங்க. நீர் மக்களின் ஜேவியர்னு விஜயை பார்த்து டாக்டர் ஷாலினி சொல்லியிருக்காங்க. நிச்சயம் இவங்க மருத்துவ மனநோயாளி. விஜயை பார்த்து மக்களின் ஜேவியர்னு இருக்காங்க. 41 மக்கள் விஜய் கூட்டத்துக்கு, விஜய் அங்கே கொள்ளலைனாலும் விஜய் கூட்டத்துக்கு 41 பேர் செத்து போனதில் விஜய் ஜேவியர் ஆகிட்டார், அதாவது ஜீசஸ் ஆகிட்டார்.
துரோகம், சூழ்ச்சி, வீழ்ச்சி இதெல்லாம் வந்து ஜீசஸை எப்படி சிலுவையில் அறையப்பட்டதோ அப்படி இப்போ அவர் சிலுவையில் அறையப்பட்டு இருக்காராம் விஜய். மீண்டு வாருங்கள்னு மனநோயாளிக்கு மருத்துவர் டாக்டர் ஷாலினி சொல்கிறாங்க. அப்பா ஜீசஸே, உமக்கு என்னப்பா இந்த சோதனை? டாக்டர் ஷாலினி விஜயை வந்து ஜீசஸ்ன்ட்டாருப்பா. ஜீசஸ் உங்களுக்கு வந்த சோதனைங்க. சிறையில் இருக்க வேண்டியவரை சிலுவையில் அறையப்பட்டுள்ளார்ன்னு இருக்காங்க. சிறையில் இருக்க வேண்டியவரை சிலுவையில் அறையப்பட்டுள்ளார்னு மருத்துவ மனநோயாளி சொல்கிறாங்க. இது வந்து சிலுவையில் அறைய பல ஆணிகள் ரத்தம் அவர் உடலில் இருந்து வர வேண்டும். சிலுவையில் அறைந்தால் ஜீசஸுக்கு பல ஆணிகள் ரத்தம் வந்தது. இவருக்கு என்னங்க வந்தது? விஜய்க்கு ஓடி போக தானே இங்கே வந்தது. இவர் எப்படிங்க சிலுவையில் அறையப்பட்ட ஜீசஸுக்கு சொல்கிறாங்க? இங்கே இறந்த மக்களுக்காவது ஒரு வருத்தம் கூறவில்லை. கண்டிப்பாக நீங்கள் மனநோயாளிக்கு மருத்துவரோ இல்லையோ, மருத்துவ மனநோயாளி, அது நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். நாளை என்ன நடக்கும் என்று மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்களாம். நாளை என்ன நடக்கும்னு காத்திருக்காருங்க. அந்த மந்தைக்குள் நல்ல மெய்ப்பாளராக ஜீசஸ் மாதிரி, மெய்ப்பாளருங்கிறது ஜீசஸை தான் சொல்லுவாங்க, நல்ல மெய்ப்பாளராக வாருங்கள் விஜய்னு கூப்பிடுறாங்க டாக்டர் ஷாலினி அவரை. ஐயோ கடவுளே, கொன்னவரை ஜீசஸ்னு அந்த ஷாலினி மேடம் சொல்கிறாங்க. இதுக்கு மக்கள் சக்தி சேனல் நல்ல ஒரு பதிலாக கொடுப்பாங்க பாருங்களேன். எல்லாரும் மக்கள் சக்தி சேனல் பதில பாருங்க. அதுக்கு நான் சொல்கிறேன் ஆமாம், நாளைய பொழுது நல்ல விதமாக விடியட்டும் என்று விடியலுக்காக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியட்டும் என்று விடியலுக்காக மக்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். விடியல் கொடுத்து கொண்டிருப்பவருக்காக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சிலுவையை சுமந்தார் போல் அப்பா சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் சிலுவையை சுமந்தால் போல் நீங்கள் விஜய் சிலுவையை சுமந்திருக்காருங்கிறேன். நான் சொல்கிறேன், அப்பா சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறார். அபாண்ட பழி அபாண்ட பழி சதி என்ற சுமை தாங்கிய சிலுவையை தூக்கின்னு இருக்கார். இப்போ அவர் மேலே அந்த பழியும் சுமையும் அப்பா மேல் விழுந்துள்ளது. அதெல்லாம் ஒதுக்கி விட்டு விடியலாக நாளை வருவார் அப்பா, விடியல் கொடுப்பார் என்று மக்கள் கூறுகிறார்கள். ஷாலினி அவர்களே, டாக்டர் ஷாலினி அவர்களே, உங்கள் ஆதரவாளர்கள் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு கருத்து வைக்கணும்ல, அந்த கருத்து தான் நான் இப்போ வச்சுருக்கேன். மக்களே, நீங்கள் இதை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன் பிடிக்கலங்கிறத கருத்தில் மோதுங்கள். ஆனால் கண்டபடி கமெண்ட்டில் மோதாதீங்க, கருத்தில் மோதுங்க, கருத்தாக மோதுங்க.